செத்தடா குண்டா, இன்னைக்கு உன்னைய கொல்லாமல் விட மாட்டேன்டி, வாடி. அட பாவி, பிடிச்சி புட்டேடா. இருடா, நெக்ஸ்ட்டு வந்து கொல்றேன். அடி, ஃப்ளேம் ஸ்டிக் எடுத்தாலும் சரியா வரும், எடுத்துருவோம். செத்தடா இன்னைக்கு நீ, வாடா ஆம்பளை குண்டு பயலே, சாவுடா சாவுடா. அட பாவிகளா, என்னடா கதவு புட்டி வச்சுட்டீங்க, இப்போ என்னடா பண்ணுறது? என்னடா ஸ்கோர் கார்டில் மாற்றம் இது? அட பாவிகளா. ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சஃபீல் தமிழ் கேமிங். நான் உங்கள் சஃபீல். எல்லோரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, நம்ம ஜெயில் ட்ரெஸ்லலாம் இருக்கோம். எல்லோரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க. இந்த கேமோட பேர் பார்த்திங்கன்னா ப்ரிசம் எஸ்கேப். இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ ப்ரிசம்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அதே கேமு. சரி, என்னத்தையோ ஓப்பன் பண்ணி தொலைஞ்சிட்டேன், போவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அட பாவி, நீங்கள் தான்டா ஃபஸ்ட் டைம் முடிச்சிருக்கீங்க. போகலாம் கைஸ், என்னமோ பண்ணிட்டு போகிறோம். போட்டா ஓப்பன் பண்ணுவோம். போயிட்டு தான் இருக்கும். அட பாவி, இதே தம்பி என்னடா நிற்கிற, அண்ணனை பார்த்து பயந்துட்டியா? அவ்வளோதான். என்ன இப்போ பாரு தம்பி, எப்படி குதிக்கணும்னு உனக்கு சொல்லித்தரேன், ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ குதிக்கிறது அங்கேருந்து மட்டும் பயந்துக்கிட்டே பாரு. இப்போ பாரு, நேராக ஓடி போகிறாம ஒரு குதி. அட பாவி, முடிச்சுட்டாங்க. அது சும்மா எல்லாமே ட்ரையல், நம்ம ட்ரெய்லர் விட்டு தானே பண்ணுவோம். அப்போ மெயின் பிக்சரை பாரு, இப்படியே குதிச்சு குதிச்சிட்டோம். இப்போ இங்கிட்டு வந்து இங்கிட்டு ஒரு குதி குதிச்சாச்சு, இங்கிட்டு வந்து இங்கே ஒரு குதி குதிச்சாச்சு. எப்படியோ குதிச்சாச்சு. இதை ஆன் பண்ணுமா? அப்போதான் கேட்டு தூக்குமா? இந்த கேட்டில் ஒரு குதி. அட பாவி, என்னையவே ஓவராக கோவப்படுத்துறீங்க. குதிங்கடா, குதிங்கடா. ஜஸ்ட் குதிச்சாச்சு. அப்பாடா, குதிச்சாச்சு. குதிச்சாச்சு. ஸ்பானர் இங்கே இருக்க, எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி எடுத்துனேன். போட்டு அடிச்சு உடைங்களா. ஒட்டச்சாச்சு கதவை, எப்படியோ ஒட்டச்சாச்சு. கீழே ஒரு ஓட்டை இருக்கியா? என்னதுடா இது? போலீஸ்காரன் நிற்கிறான். யாரா நீ? அவன்தே ஜெயிலில் இருந்து பார்த்துக்காம சுற்றினா. நம்ம தப்பிக்கிறவதி என்னத்தையும் வலிச்சான்னு தெரியல. நாக்க வலிச்சிருப்பேன், தட்டை வலிச்சிருப்பேன். திண்டு லூசுப்பைய திருந்துறதே இல்லைவங்கண்ணா. என்னடா பார்க்குற? அவ்வளோதான் மரியாதை உனக்கு. அப்படியே சுற்றுறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, போகலான்னு நினைக்கிறேன். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஓர் அந்த பட்டன் அமுக்கணும். பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அழுத்துறா பட்டனை. அப்பாடா, அழுத்தியாச்சு. ஓடுறா. இன்னமும் பண்ணிருக்கோம். அச்சோ, துரத்துறான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. ஓடுறா பையில, ஓடுறா. அப்பாடா, இங்கே வந்தாச்சு. ஏறி குதிரா. இப்போ புடுறா. நீ முடிஞ்சா பிடிச்சுக்கோடா, காட்டு பண்ணி. பாவி, என்னடா என்னையவே உங்களுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டு பண்ணி பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் ஓடு. இங்கே ஒரு குதி, இங்கே குதிச்சு. அவ்வளோதான். குதிச்சு நேராக போனோம்னா அந்த பட்டன் நமக்குனாலே இந்த கேட்டே ஓப்பன் ஆகும். அதே இங்கே கான்செப்ட்டு. போயாச்சு. அப்பாடா. அடப்பாவி, என்னடா கீழேயும் ஒரு ஓட்டை. என்னடா இது? உடைக்கணுமா? இதையும் உடைச்சாச்சு. உடைச்சா என்ன நடக்குது? என்னடா இது? கக்கூசரம் கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே செவல் எடுக்கணும்னு காட்டுது. செவல் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? ஓகே, இங்கே வந்தாச்சு. தட்டு. இவன் போய் கக்கூசே நார் அடிச்சிட்டேன். டக்குருக்கு பையன். இங்கிட்ட என்ன இருக்குது? இங்கிட்டும் கக்கூஸ்தேன். இங்கே தான் செவலை போடணுமா? போடு. என்ன தோண்டவே மாட்டுது. உள்ளக்க போய் நிற்கணுமா? இப்போதான் தோண்டுது கைஸ். கீழே இறக்கணும் கரெக்டாக. இப்போ அப்பாடா, தோண்டிட்டு எங்கேயோ உள்ளக்க வந்துட்டேனே. என்ன இடம் இது? அட பாவிகளா, எரிமலை குழம்பாடா இது. என்னது? கீழே லாவா இருக்குது. இப்போ இங்கேருந்து கரெக்டாக குதிக்கணும். அங்கே என்ன ப்ளூ கலரில் தெரியுதே, என்னன்னு போய் பார்ப்போம். போயாச்சு. இங்கே ஒரு குதி, இங்கே வந்து இங்கே ஒரு குதி. குதிரா. குதிச்சாச்சு. இங்கே ஒரு குதி. எப்படியோ வந்தாச்சு. ஓகே, பிரிட்ஜு தானே கிராஸ் பண்ணி. அங்கே ஒரு குதி. இந்த பாருங்களேன், உடஞ்சிருக்க மாதிரி இல்லை. இப்போ குதிச்சு டக்குன்னு அங்கே குதிக்கணும்னு நினைக்கிறேன். குதிரா. 3, 2, 1 குதிச்சாச்சு. மறுபடியும் குதி. அப்பாடா, நல்ல வேலைக்கு உடஞ்சி கீழே விழுவல நம்ம. ஓகே, வந்தாச்சு. டெம்பிள் ரன்னு. அட பாவிகளா, டெம்பிள் ரன்னை பண்ணி வச்சுருக்கீங்களா? என்னடா கொடுமை இது? ஓகே, பார்த்து. என்னமோ உள்ளக்க உருண்டு போச்சே. எவனுமே வரல. சரி, நம்மளே ஓடிடுவோம். ஓடுறா. மறுபடியும் உருந்துச்சு. ஒருவேளை நம்ம அதில் பட்டோம்னா நசுங்கி சின்ன நம்ம போயிடுவோமோ? ஆனால் இருக்காது. நம்ம பவருக்குன்னா தட்டு பறக்க விட்டுறலாம். வா பார்த்துக்கலாம். வா. அட்டப்பாவி, நசுக்கிருச்சுங்க. ஓகே, ஓடு. இங்கே ஒரு இடம் இருக்குது. எங்கிட்ட பதுங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். பதுங்கிட்டா கரெக்டு. நம்ம நினச்சது தான் கரெக்டாக இருக்குது. பதுங்கிக்கிட்டோம்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஒரு ஓடு. கொடுமையாக இருக்கேடா. என்னடா இப்போ பண்ணுறது? ஓகே, மறுபடியும் ஓடிடுச்சு.
நேராக போனோம்னா ஓஹா இங்கே ஒரு ஏணிப்படி இருக்குது. ஓகே மறுபடியும் உருண்டை வருதா? வரல. சரி ஏணிப்படி இருக்குது, வாங்க போய் ஏறுவோம். ஏறுறா கட்டு 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 வந்தாச்சே. இங்கேயே இருப்பான். ஏங்க குண்டு போய் இருக்காங்க. அவனை சாவடிச்சாதே சரியாகிடும். அட்ரா ஃப்ளேம் ஸ்டிக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் எடுத்தோடனே. குட்டுப்பு அடி போடு முடிச்சுட்றா சொல்லிய. அடப்பாவி குண்டு பையில இவனை கொல்லாம விட மாட்டேன். சாப்பிடா. அடப்பாவி எத்தனை தடவை அப்படி போனேன்னா பாவமாக பார்க்க விட மாட்டாது. என்ன எத்தனை தடவை நானும் எவ்வளோ ஸ்பீடு மோஷன் போடுறதுல அவங்களுக்காக கொள்றதுக்கு. அவ்வளோதான். ஓகே இங்கே வந்தோம்னா இன்னைக்கு செத்தேன் அந்த குண்டு பையடா. அடப்பாவி செத்துடுறா. அடப்பாவிகள் என்னடா இது போட்டுட்டீங்க, இப்போ எப்படா பண்ணுறது? கைஸ் நான் ஒரு இதே மறந்து போட்டேன். அதை பண்ணலைன்னா இது வரவே வராதே. என்ன விஷயம் தெரியுதா? அடப்பாவி இந்த இதை கொண்டுட்டு போய் ஆன் பண்ணணுங்க. இதை தாங்க நான் மறந்துட்டேன். ஆன் பண்ணாதனால தான் நீ பிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ இதை எப்படா ஓப்பன் பண்ணுறது? என்ன பண்ணணும்? ஓகே நான் ஓடி இங்கே வந்தேன். இங்கேருந்து செத்தோம்னா கரெக்டாக வந்துடுமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுற்றி நட்டுச்சு கொண்டுட்டு. ஓகே மறுபடியும் இங்கேருந்து குதிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி லாக் ஆகிக்குச்சுன்னா வந்துட்டு அப்படியே ஏணிப்படியில் ஏறினோம்னா இந்த இடம் வரும் லாவா. இங்கேருந்து குதிச்சு செத்துட்டேன். அடுத்து கரெக்டாக வந்துருச்சு. மறந்துட்டேன். சரிடா இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேலையாக அந்த இதை போய் ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பண்ணலான்னு பார்த்தா இதே மாதிரி வந்து எரிச்சலால் போயிட்டு இருந்தேன். ஒரு குட்டு கொடுத்தேன், திரும்பி அழுதுட்டேன். ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தாங்க நான் அடின்னு அடித்து தோலெல்லாம் உரிச்சு உசுரை கம்மி பண்ணிட்டேன். டே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா குண்டு பயலே. சாவுடா நீ சாவு. செத்துட்டான். எஸ் நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். குண்டேஸ் ஆல் பிரேக் டவுன். நீ செத்துருவேன்னு எங்களுக்கு தெரியும், பட் நான் சும்மா நடித்தேன். நீ செத்துருவேன்னு தெரியும். இது என்ன படி பாதி விட்டு வச்சுருக்காங்க. எவன் கொத்தனாருன்னு தெரியல. கையில் கிடச்சா செருப்பை கழட்டி அடிக்கணும். என்னத்தை கட்டி வச்சுருக்காங்க? ஒரு படி ஒரு உருப்படியாக ஒன்று இப்போ கட்டவே வைக்கல. அதையும் குதிச்சு போன அந்த குண்டு பயிரை எப்படி குதிப்பான்? கீழே லாவாவில் விழுந்து பொசிக்க அந்த லாவாவே முடிஞ்சிருமே. அவன் விழுந்ததில் அவன் வயிற்றுல அவ்வளோ பெரிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே நேராக வந்தோம்னா ஒரு லிஃப்ட்டு. என்னது இது? ஓஹோ கிளிக் பண்ணோம்னா மேலே போகிறோம். மேலே போய்கிட்டே இருக்கோம். மேலே பார்த்தா என்ன செவருடா மேலே முட்டி சாக சொல்கிறீங்களாடா? போச்சு. நம்ம இதுக்கு மேலே கீழே இறங்கினாதான் கரெக்டாக வரும். இங்கே என்ன இருக்குது? பட்டனை கிளிக் பண்ணு. அடப்பாவி கீழே வந்துட்டோமே. கீழே வந்தால் என்னடா இது மறுபடியும் போக சொல்லுது. ஒரு வேளை மேலே எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது மேலே கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். எதுவும் கான்செப்ட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. மேலே போனால் எஸ் சொன்ன மாதிரி இருக்குது கஃபேட்டேரி. சரி என்னமோ. ஆஹா இங்கே ஒரு ஜூஸ் இருக்குது, ஜூஸு கடை. ஓகே வெண்டிங் மிஷின் இருக்குது. கிளிக் பண்ணோம்னா ஜூஸ் வருது. ஜூஸ் எடுத்து வாய்க்குள்ளே மட்டக்குன்னு குடிக்கிறாங்க. ஆஹா சோட்டா பீம் சோட்டா பீம் அப்படின்னு பவர் வந்து கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்தோடனே நம்மளுக்கு அசிங்கமாக போல். ஏன்னா யாரும் பார்க்கல, நீங்கள் மட்டுமே பார்க்குறீங்க. ஓகே குதிச்சு இந்த எல்லோவில் குதிக்கிறனால ஈஸியாக போக முடியுது. ஓகே இங்கேருந்து இந்த இடம், இங்கேருந்து இந்த கம்பி, இங்கேருந்து அந்த கம்பி, நேராக ஓடி குதிச்சோம்னா வேப்ப விட்றேன். அட்டப்பாவி இந்த இதை கூட தெளிவாக பண்ணி வச்சுருக்கீங்களா? யாரா நீங்கள்? சரி போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஆஹா மேலே ஏணியாக வருது. ஏணியாக போய்கிட்டு இருக்கோம். ஏணியாக வருது. மேலே போனால் ஒரு இடம் இருக்குது, என்னம்மா போட்டிருக்கு. ஓகே இங்கே போனோம்னா ஃபைண்ட் எ லேடர். ஃபைண்ட் எ லேடர்னால் என்னது? அந்த ஏணி தானே. ஓகே இங்கிட்டு பார்த்தா அந்தமான், அங்கிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. எங்கிட்டு தான் போய் கண்டுபிடிக்கிறது? இப்போ எப்படா கண்டுபிடிக்கிறது? சொல்லித்தாங்களேண்டா கைஸ். கொடுமை கண்டுபிடிக்கவே முடியல. எப்படா கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒருவேளை இங்கே இருக்கே இந்த இடமாதே இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு அதேன்னு தோணுது. ஓகே வந்தாச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் திஸ் பிளேஸ். இங்கே தான் லேடர் இருக்குது. தூக்கிட்டு நேராக போகணும். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இதெல்லாம் லேடராக வச்சுருக்காங்களே. ஓகே இங்கே லேடர் வைக்கணும். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ரோப்ளாக்ஸ்குள்ளே எத்தனை இது இருக்குது கேம்ஸு. இந்த கேம்ஸ் எல்லாம் உருவாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கேம் டெவலப்பிங் நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏதாவது ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவன் ஒரு லூசோ பையடா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட் மார்னிங். டேய் போடா அப்படி அண்ணா இருந்தது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். சரி அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேணாம், அதை தனி வீடியோவாக கூட போடுறேன். ஓகே இங்கிட்டு வந்தோம்னா ஆஹா அப்படி இப்படி. ஓகே வந்தாச்சு. ஃபேன் எப்படியும் கடந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம்.
ஓகே நேராக மேலே என்ன ஏனியா போகுதுங்க கேமு கொடுமையா. ஓகே இங்கே என்னென்னமோ பைப்பாக இருக்குது. இந்த பைப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆமாம் எதுக்கு இத்தனை பைப்பு என்னன்னு தெரியலையே. அப்பாடா ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே விழுந்திருப்பேன். இப்படியா தப்பிச்சாச்சு. ஓகே இங்கேருந்து இந்த பைப்பில் ஒரு குதி. என்னடா இங்கிட்டிருந்து அங்கிட்டு குதிக்கிறேன். சரி எப்படியா தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே இங்கேருந்து பீம் 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 அப்படின்னு இங்கேருந்து பீம் மாதிரி அங்கிட்டு தான் குடிக்கக்கூடாது. சரி ஓகே இங்கே என்ன போட்டிருக்கு, க்ளோஸ் த வால். என்ன வால்வுன்னு போட்டிருக்கு. சரி முடிச்சிடுவோம் இன்றைக்கி. ஓகே இந்த வால்வு மட்டும்தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். படா முடியாச்சு. ஓகே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இதிலே தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். போகலாம். தப்பிட்டா அட்டா மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு, க்ளோஸ் த வால்ஸு. ஓ அப்போ இன்னும் வால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இங்கே ஒரு வால்வு இருக்குது, இதை அடைச்சிட்டோம்னா போதும். எனக்கு ஒரு டவுட்டு, அதில் 3 இடத்துலேருந்து புகை வந்துச்சு. நம்ம இப்போ ஒன்று அமர்த்துறோம், இது ஒன்று. சரி அமர்த்திட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா இன்னும் ஒன்று இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி. இப்போ அந்த வால்வு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆஹா அங்கே இருக்க அந்த வால்வையும் கண்டுபிடிச்சாச்சு. நீ இங்கே தான் இருக்கியா, பிடிச்சிருவோம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே இங்கே வந்தாச்சு. ஓகே இந்த இடம் தப்பி 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 தப்பி. ஓகே எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம், கரெக்டாகவே பண்ணிட்டோம், ஒரு தப்பு கூட இல்லை. மேலே ஏற வேண்டியதான், தப்பிச்சு ஓட வேண்டியதான். ஓகே இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஹா எல்லாம் கரெக்டுன்னு டிக்கே வந்துருச்சு. நம்ம தப்பிக்க வேண்டியதான், இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பாடா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே இங்கிட்ட ஒரு சர்க்கிள், இங்கேருந்து ஏறணும்னா ஒரு புருக்கள். என்னடா போய்கிட்டே இருக்குது, எரிச்சலாக இல்லை, கஷ்டமாக இல்லை, அவமானமாக இல்லை. ஆஹா கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து அசிங்கப்பட்ட சஃபீல் அவர்களுக்கு வணக்கம். சரி என்ன வெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஓகே இந்த வெண்ட்டுக்குள்ளே போனோம்னா என்ன இருக்குது, நம்ம இங்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. சரி போவோம். என்னடா பண்ணுறீங்க, அட பாவிகளா, நான் என்னடா பண்ணேன், என்னடா பாவம் செஞ்சேன், என்ன இப்படி பறக்க விட்றீங்களே கைஸ், இந்த எல்லோவில் பண்ணுறதுனால நம்ம பறக்கிறேன். அடடா டே காப்பாற்றுங்கடா, டேய் அட பாவி முடிச்சிருவாங்க போல சோழியை. டேய் அடிச்சு உங்கள் மண்டை கண்டிலாம் உடச்சி விடுவேன்டா, சோழியை முடிக்காதீங்களா. டேய் அட பாவி எப்பாடா எப்படியோ தப்புச்சானா சூப்பராக இருந்துச்சு டக்குன்னு பண்ணுறதுக்கு. அப்பாடா ஒரே என்ஜாய்மெண்ட்டு. ஸோப்பா ஓகே இந்த ஃபேன்லேருந்து எங்கே போகணுன்னு தெரியலையே. இந்த ஃபேன்லேருந்து கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஆஹா போயாச்சு கரெக்டாக, ஆச்சரியமாக இருக்குது. ஓகே போனோம், இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. ஆஹா கீழே வந்தோம்னா கஃபேட்டரி ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஓகே வந்துட்டுருக்கோம். ஏங்க காண்டாமிருகத்துக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்ட மாதிரியே இருக்கானே செஃப் ட்ரெஸ்ஸு. என்னடா கொடுமை இது, இவனை முடிச்சாதான் சரியாக வருவேன். அட பாவி என் மேலே எல்லாத்தையும் எடுக்கிறானே, திண்டு அதிகமாக திங்காதடான்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. ஓகே போயாச்சு, தப்பிக்கிறோம். எரிகிற நெருப்பை கேட்டுப்பாரு ஃபுட்ஸோட முடிச்சிடுறேன்னா சொல்லி எனக்கு திட்டுப்பு வயிற்றுக்குள்ளே எவ்வளோ கேஸ் வச்சுருக்கேன்னு பாரு. சாவடிங்க அவனை, சோழிய முடியும் சார், அவனை முடிச்சிருங்க சார் சோழிய. அப்பாடா செத்துட்டேன், போய் அவனை கொள்ளு. அட்ட பாவி எவ்வளோடா வயிற்றுக்குள்ளே கேஸ் வச்சுருக்க, வெடிகுண்டு. இவனா தூக்கி நியூக்ளியர் வெப்பன்னு போட்டால் இருக்கிற உலகமே செதறி போயிடும்டா. செதறி இருந்த உலகமே இவனெல்லாம் நம்பவே முடியாது. சரி நம்ம வேற இடத்துக்கு போவோம். இவனெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை பிடிச்ச தூக்கி. இந்த பாருங்க இந்த பாத்ரூம்குள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டு கக்கூசே நல்லாதே இருந்துச்சு, அதுவுமே இந்த அவன் போட்டு செதற விட்டனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனாலதான் இவன் வெடிச்சு செதறிக்கான்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நடக்கணும். சரி கைஸ் கேமை எப்படியாவது இன்றைக்கி முடிச்சே தீரணும். ஒரே குதிதேன். ஏய் சறுக்கிக்கிட்டே போகிறேனேடா, என்னடா கொடுமை இது. என்னாச்சுடா, என்ன கருப்பு கலரில் இருக்குது, என்னாச்சு. அட்டா பாவி கிளிச் ஆயிடுச்சுங்க. ஓகே மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக கிளிச் ஆகிக்கிச்சு. நான் எப்படியோ சரி பண்ணி வந்துட்டேன். ஆடப்பா இங்கே வருங்க, பறந்து வந்து விழுந்தாச்சு. ஓகே வந்தாச்சு. எங்கேயோ எங்கிட்டோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த காண்டாமிருக பயலை வேறு இதுக்கு மேலே சந்திக்க மாட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எந்த இதில் உட்காடுறேன்னு தெரிவிக்க போது. எக்ஸிட் வந்துருச்சு. என்னது இது, மேலே வருது. என்னடா இந்த லேசரில் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அஜிதான் பட போகிறேன். ஆடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டேன். ஐயோ பட போகிறேன். ஆகா இதில் ஜஸ்ட்டு நல்ல வேலைக்கு சூப்பராக தப்பிச்சாச்சு. ஐயோ ஜஸ்ட்டு அட பாவி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மாட்டுறதுக்கு. ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சாச்சு. இங்கே வந்தாச்சு. அப்பாடா இப்போ தாண்டா உசுரே வருது. என்னடா
இவ்வளோ நேரம் இது பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இங்கே என்ன பண்ணணும்? மேலே ஏற சொல்லுது. மேலே ஏறுனா ஆஹா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கோம். அங்கே என்னமோ எழுதியிருக்கு, படிக்கலை என்னன்னு. டேய் பர்மா படிடா அப்படின்னு கேட்குறது புரியுது. என்னாச்சு? ஓ இப்போதான் இதை எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து இது மேலே வச்சதையும் கிராஸ் பண்ணி போகணுன்னு நினைக்கிறாங்க. வச்சாச்சே. ஓகே, நேரா நெக்ஸ்ட்டு போய் ஆஹா டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா வந்திருக்கண்டோ. ஓகே, இதை கிளிக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்தாச்சு. நேராக போகிறோமா, இங்கே வைக்கிறோமா, அவ்வளோதான். வை கரெக்டாக. ஆஹா கீழே விழுந்துடக்கூடாதுங்க, அதுவும் பிரச்சனை தான் இருக்குது. ஓ யூஸ் த மெட்டல் பிளான்ஸ் டு கெட் த அக்ராஸ். நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம். உங்களோட மூளை அதிகம்ப்பா, கேமோட மூளை அதிகம் உங்களுக்கு இருக்குது. ஆஹா கன் அவசியம் சொன்னும் போல் யாரோ இருக்காங்களே. யார் லே குண்டு பையில நீனே இருக்கியாடா? உன்னை பார்த்தாச்சு. சுட்டு இவனை கொண்டாதும் சரியாக வரும். அந்த 2 கையில் மட்டும் உசுறு காட்டுதே. அப்போ 2 கையில் மட்டும் சுட்டா நம்ம தப்பிச்சிடலாமோ? இருக்கலாம். சுரா செத்தடா நீ இன்னைக்கு குண்டு பயலே காண்டாம இருக்கும். திருந்தவே மாட்டேன். ஏன்டா போலீஸ்காரனா நல்லவனாக இருக்கணும்டா, காண்டாம இருக்கும். நீனே தப்பிச்சுக்கிட்டு இருக்க ப்ரோ அப்படின்னு கேட்குறது புரியுது. கீழே உசுறு கட்டுதே, காண்டாமல் கிட்ட கொண்டுருவோம். என்னடா இது? அந்த சூட் எப்படா ரைட்டை தாங்குது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த சூட்டோட நிலைமையை நினச்சா. ஆஹா ஒரு கையை உடைச்சாச்சு, 2 கையையும் உடைச்சாச்சு. ஆஹா பம்புற மாதிரி சுற்றுட்டான். ஆஹா வெட்டிச்சு செதறிட்டான். இதுவும் அவன் வயிற்றுக்காரனால்தான் நினைக்கிறேன். ஏன் திருந்தவே மாட்டுறாங்க? இந்த வயிறுனா சரி பண்ணி வச்சுக்கோடா குண்டு பையலேன்னு கேட்டால் கேட்கவும் மாட்டேன். என்னத்தை அவனை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி நேராக போவோம். அந்த ஜீப்பு இருக்குது, இந்த ஜீப்பை வச்சு என்ன பண்ணுறது? இந்த ஜீப்பு ஓகே ஜீப்பு வந்துருச்சு. கிளிக் பண்ணுவோம். ஓகே ரீகைன்னு இருக்குது. ஓஹோ இதை கிளிக் பண்ணிட்டுதே வரணுமோ? ஓகே வந்து ஏரியா சின்னடா அது. ஆஹா வந்தாச்சு. ஓகே நேராக இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு தப்பிக்கிறோம். அவ்வளோதான். ஏறினா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலுடா. ஆஹா இந்த பெட்ரோல் பல்க் இருக்குது, இங்கே சும்மா டீசலை போட்டுட்டு போவோம். என்னத்தான் சொல்கிறீங்க? டீசல் கொடுமையை கேளுங்களே. டீசலை கேட்டேன் பெட்ரோலை போட்டாங்க, பெட்ரோலை கேட்டேன் டீசலை போட்டாங்க. சரி 2யும் போடாதீங்கடான்னு விட்டா மூஞ்சில் சத்துன்னு போடுறாங்க. கேட்டால் நீ தானே ப்ரோ போடாதண்டாதையும் போட்டேன்றாங்க. ஸோ சேட். ஓகே போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிறத ஒன்று எடுத்துடலாம். என்னடா அது? இதை வச்சு என்ன பண்ணு? இப்போ கிளிக் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ? ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓடுறா குட்டு. இங்கே வந்து ஓ புரிஞ்சிருச்சே. இதை போட்டு இங்கே மேலே ஏறி இப்படி குதிக்கணும். ஆனால் குதிக்க முடியாது. என்னை வீட்டில் எல்லோரும் குட்டைன்னுவாங்க. அந்த மாதிரி நானும் இந்த கேமில் எல்லோரும் குட்டையாக இருக்காங்க. நான் நம்புற குட்டை இல்லை. வர்றா எங்கேயாவது கொண்டுட்டு போய் வைடா. அடப்பாவி வைடா. என்ன ப்ரோ அடப்பாவின்ட்டு கிட்டே இருக்க அப்படின்றீங்களா? எரிச்சலாக வருதுன்றீங்களா? மன்னிச்சுக்கோங்க ஐஸ். சொல்ல முடியாமல் இல்லை, சொல்லவும் வார்த்தைகள் இல்லை. போட்டாச்சு. நம்ம என்னமோ பண்ணுறோம், ஏறி குதிக்கிறோம். ஓடுறா மேலே ஏறுறா லூஸு. ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓகே குட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஏறணும். நான் என்ன ஏறிக்கிட்டே இருக்கேன். அப்பாடா மேலே வந்தாச்சே. பின்னாடி திரும்பி பாரு. டேக்கிட் ஹெலிகாப்டர் கீரு. ஆஹா ஹெலிகாப்டருங்க, சூப்பராக இருக்குது. ஹெலிகாப்டர். ஓகே புஷ்பா மாதிரி காலு மேலே காலப்பட்டு நம்ம உயரத்தில் இருக்கோன்றது யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உயரத்தில் இருக்கோம். என் கால் மேலே பச்சுக்கிறேன். அப்பாடா அந்த கேமை முடிக்க போகிறோம். ஓகே நம்ம போட்டிருக்கு கேட்ச் த பிளேயர்ஸ் ஹவ் தேர் பாயிண்ட் அட் திஸ் யுவர் இது ஃபர்ஸ்ட் டே. நம்ம போலீஸ் ஆகிட்டோம். ஓகே போய் பார்ப்போம். என்னது எக்ஸிட் வருது. ஆஹா நம்ம ஆல்ரெடி தப்பிச்சாச்சு. அப்புறம் என்னடா எப்படி எங்களை போலீஸாக போட்டிங்க? ஆஹா டாப் கேச்சர் ஸ்டாப் காயின்ஸ். டேய் சஃபீர் நான் இருக்கேங்க 990 காயின்ஸ். ஓகே கைஸ்
இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே கைஸ், டாடா பை, see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் உங்களிலிருந்து விடை பெறுவது உங்கள் சஃபேல். பாய் கைஸ், பாய்.